ஹலோ மக்களே, நான் மணிகண்டன். ஆக்சுவலி நான் வந்து பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவ் புரோக்கர்ஸ் வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் பர்டிகுலராக பொள்ளாச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ பார்த்தேங்க. ஸோ என்ன சொன்னார்னா 10 கிடாரி கன்றுக்குட்டி வாங்கணும், 1 வயசில் இருக்கிற கிடாரி கன்றுக்குட்டிகள் வாங்கணும், 10 வாங்கணும் அப்படின்னா 2 லட்ச ரூபா ஆகும். நம்ம வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு நம்ம அதை தயார்படுத்தி ஹீட்டுக்கு வரும். மறுபடியும் நம்ம வந்து சமன் போடணும். சமன் வந்து அவர் தான் மக்களை சொன்னார். அது சமன் இல்லை பிரதர், செமன். இங்கிலீஷில் சொல்லணும்னா செமன், தமிழில் சொல்லணும் அப்படின்னா வீந்தணும். சாரி மக்களே, நான் சொல்லணுமே, அது ஒரு காமெடிக்காக சொன்னேன். என்னென்னா அவர் சொன்ன ஐடியா நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும், கரெக்டாக ப்ராசஸ் ஆகணும், இல்லைன்னா சொதப்பலாயிரும். ஸோ நம்ம பிரதர் ஒருத்தர் திருநெல்வேலியிலேருந்து நமக்கு ஒருத்தர் கால் பண்ணார். 5 வாங்கினார் அப்படின்ற மாதிரி சொன்னார். 5 கிடாரி கன்றுக்குட்டிகள் வாங்கினார். ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து வேலையை விட்டுட்டு ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 5 வாங்கி அதில் 2 ஏதோ சொதப்பலாயிருச்சு. 1 இறந்து போச்சு, 1 ஏதோ சம்திங் ஏதோ ஆயிடுச்சு. பட் 3 தான் வந்து அந்த போட்ட காசை எடுத்துட்டேன், லாபம் இல்லை, போட்ட காசை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கணக்கு கரெக்டாக பதிலாக சொன்னார். என்னென்னா 10 வாங்குகிறோம், 2 லட்ச ரூபா. அதில் வந்து மறுபடியும் ஒரு 6 மாதம் வளர்க்கணும், சனையாகி ஒரு 9 மாதம் வளர்க்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 2.5 வருஷம் நம்மக்கிட்ட இருக்கும் அந்த கன்றுக்குட்டி. ஒரு 1 லட்ச ரூபா செலவாகும். அப்போ பார்த்தீங்கன்னா 2 + 1 3 லட்ச ரூபா செலவாகும். ப்ளஸ் அந்த விற்கும் போது ஒரு கன்றுக்குட்டி 70 ரூபாய்க்கு விற்கலாம். அப்போ வந்து ஒரு 7.5 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். 2 வருஷத்தில் நமக்கு ஒரு 4 லட்ச ரூபா கிடைக்கும் ஆவரேஜா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். பட் இவங்களே சொல்லிடுறாங்க நமக்கு. ஸோ வெளியில் வந்து தலைச்சன் கிடாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 70,000 ரூபா தான். ஸோ நம்ம ஃபார்மர்ஸ்கிட்ட வளர்க்குறவங்ககிட்ட போய் வாங்கணும் அப்படின்னா ஹச்எஃப் கிடாரிகள், செனை மாடுகள், நிறை மாத ஹச்எஃப் கிடாரிகள் தலைச்சங்கத்தில் வாங்கணும் அப்படின்னா 70,000 ரூபா தான். அது கை மாறி வியாபாரிகள்கிட்ட, சந்தைகிட்ட அங்கே போய் கை மாறி தான் இப்படி வந்து விலை ஏறி போய் நிற்கிது. 1 லட்ச ரூபா, 1.5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இந்த 70,000ங்கிறது நியாயமான விலை. ஏன்னா அவங்க 2 வருஷம் அதை வளர்க்குறாங்க. தீவனம், மெயின்டெனன்ஸு, அவங்க கூலி எல்லாமே கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்க கூலி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா 70,000 ரூபா நியாயமான ப்ரைஸ் தான். ஆனால் அதை வந்து பார்த்திங்களா எப்படி கொண்டு போய் 1.5 லட்சம் 4 லட்ச ரூபாங்கிறாங்க. ஜெர்மன் பீரியட்னு சொல்லிட்டு புழுத்தாண்டிங்க நிறைய பேர். என்னத்தை சொல்கிறது? ஒரு அக்கா வந்து இன்ஸ்டாகிராமில் அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடத்துக்கணும் அப்படின்னு ஒரு அக்கா கத்துதில்ல. ஸோ அது மாதிரி அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடக்கணும். ஸோ அந்த அக்கா மாதிரி எனக்கு கத்த வரலங்க. அது அக்காவா அண்ணான்னு சாரி எனக்கு தெரியல மக்களே. அக்கா தான், ஐ திங்க் அக்கா. ஸோ அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இது மாதிரி. ஆனால் 10 நமக்கு வந்து கை கொடுக்கணும். இறந்து போகிறது, செனை பிடிக்காமல் போகிறது, இது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா சொதப்பல்ஸ் வந்துடும். பிரதர் சொன்ன மாதிரி